கிடைக்கும். இன்னும் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். வெறும் ஐயா அவர்கள் ஒரு மூலிகையை சொல்லுகின்றார்கள். தூதுவளை என்கின்ற மூலிகை நீங்கள் அறிந்ததுதான். அந்த தூதுவளை என்கின்ற மூலிகையை முறையாக பக்குவம் செய்து தொடர்ந்து உண்டு வந்தால் என்ன நடக்கும் என்றால், எப்பொழுதும் தியானத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். கரணம் ஓயும் என்கின்றார். கரணம் என்பது மனம். மனம் இப்பொழுது ஓயவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனதை ஓய்வு எடுக்க செய்வதற்கு பெயர்தான் யோகம் என்று கண்டோம். அந்த யோகத்தை எவ்வளவு எளிமையாக வள்ளுவெருமான் நமக்கு தருகின்றார் பாருங்கள். கரணத்தை ஓய வைக்க வேண்டுமா, தியான நிலைக்கு யோக நிலைக்கு நீ போக வேண்டுமா, இந்த தூதுவளை என்கின்ற ஞான மூலிகையை தொடர்ந்து பக்குவப்படுத்தி உட்கொண்டு வா. இதை விட எளிமையாக யார் சொல்வார்கள்? அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்கின்றார், 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பாதங்களை அமுக்கிவிட்டு துணிகளை துவைத்து சேவை செய்தாலும் சித்தர்களும் முனிவர்களும் வெளிப்படாத ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகின்றேன் என்று கருணையினால் சொல்லுகின்றார். நாம் யார் செய்கின்றோம் சொல்லுங்கள்? நம்முடைய உடலின் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி என்று சொல்லுகின்றோமே, உடலின் அமைப்பு முறை, செயல்பாட்டு திறமை, இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய செய்திகளை, அத்தகைய பொருள்களை நமக்கு குறிப்பால் எளிமையாக நமக்கு காட்டி சென்ற பேரருளாளர் வள்ளல் பெருமான். இவ்வாறு அடுத்தது மூன்றாவதாக நெருப்பு. அந்த மூன்றாவதாக இருக்கின்ற நெருப்பை அவர் என்ன சொல்லுகின்றார்? ஒளியாக்கணல் என்று சொல்லுகின்றார். அடுத்தது காற்று. அந்த காற்றை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால், இடியா புவி ஒளியா வேகாத கால் என்று சொல்லுகின்றார். நம்முடைய கால் என்றால் சுவாசம், காற்று. நம்முடைய சுவாசம் என்ன ஆகின்றது? உள்ளே போய் ஆக்சிஜன் பொருள்களுடன் கலந்து வெடித்து எரிந்து நம் உடலுக்கு சக்தியை ஊட்டுகின்றது. ஆக இது வெந்து போகின்றது. இது வெந்து போவதனால் அடுத்த முறை சுவாசித்து மீண்டும் ஒரு முறை நாம் அந்த ஆக்சிஜனை புற காற்றை உள்ளே இழுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுகின்றோம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? வேகாக்கால் என்று சொல்லுகின்றார். நம்முடைய தலைக்குள்ளே வேகாக்கால் என்று ஒரு அமுத காற்று இருக்கின்றது. அந்த அமுத காற்று இன்எக்ஸாஸ்டிபிள், எப்பொழுதும் உங்களுடைய உடலை விட்டு போகாது. வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற போகா புனல் உடலை விட்டு போகாது. வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற காற்று அமுதகலை, சிற்பிராணன், வேகாக்கால், முக்கிய பிராணன் என்று பலவிதமாக சொல்வார்கள். சித்தர்கள் அதை எப்படி சொல்கின்றார்? அகஸ்தியர் அமுதகலை 1200 என்கின்ற நூலிலே அமுதகலை என்றே சொல்லி இதனை நமக்கு தெரியப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒரு காற்று உன்னுடைய தலைக்குள்ளே இருக்கின்றது. அது உள்ளே சுழரும். அதை பரி என்று சொல்லுகின்றார். பரிவட்டம் கட்டிக்கொள்வதே அதற்காகத்தான். ஒரு பெரியவர் வந்தால், ஒரு சன்னியாசி வந்தால், ஒரு யோகி வந்தால் அவருக்கு பூரண தும்ப மரியாதை கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்டுகின்ற பழக்கத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய அடையாளம் என்றால், ஆதியிலே இவர் புறக்காற்றை சுவாசிப்பதை நிறுத்தி உள்ளே இருக்கின்ற அகக்காற்றை அருட்கலை என்று வள்ளல் பெருமான் சொல்வார். வேகாக்கால் என்று சொல்வார். அத்தகைய அருட்காற்றை இவர் சுவாசிக்கின்றார். அதனால் எப்பொழுதும் சமாதியிலேயே இருக்கின்றார். சமாதி என்பது என்ன என்றால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விவேகானந்தரோ ராமகிருஷ்ணரோ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்திருந்தீர்கள் என்றால், கிருஷ்ணா என்ற ஒரு சொல் சொன்னவுடனே அந்த பக்தியிலேயே அப்படியே சாய்ந்து விடுவார் ராமகிருஷ்ணர். 2 நாளைக்கு பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. ஆனால் உடலில் சூடு இருக்கும். 2 நாட்கள் கழித்து எழுந்து கொள்வார். பேச்சு மட்டுமல்ல, மூச்சும் அற்றால்தான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில் இந்த புறக்காற்று இல்லை. அந்த முக்கிய பிராணன் என்று சொல்லுகின்ற அந்த வேகாக்கால் என்று சொல்லுகின்றோமே, அந்த வேகாக்கால் அவர்களுக்கு தலைக்குள்ளே உற்பத்தியாகி உடல் எங்கும் பாய்ந்து விடுகின்றது. அந்த சிற்பிராணனை யார் அறிகின்றார்களோ அவர்கள் சித்தர்கள். நான் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு, சித்தர்கள் என்று சொல்லக்கூடாது, சித்தர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வேன். ஏனென்றால் ஆதியிலே ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு சி என்கின்ற எழுத்துக்கு சி என்றே உச்சரிப்பு இருந்தது. அந்த சி என்கின்ற உச்சரிப்பு காலப்போக்கில் மறைந்ததால் தான் பல குழப்பங்கள் ஏற்பட்டன. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகின்றேன். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே திருவாசகத்திலே சிவபுராணத்தை படிக்கின்ற வழக்கம் சைவ பெருமக்களுக்கு உண்டு. எடுத்தவுடனே என்ன சொல்லுகின்றார்? நமச்சிவாய வாழ்க என்று சொல்லுகின்றார். இந்த பிரச்சனை ஒரு முறை எங்களுடைய வேதாந்த வகுப்பிலே வந்தது. என்னுடைய வேதாந்த ஆசிரியர் கேட்டார், இது என்னப்பா, நான் தமிழ்ல பெரிய புலவன், என்னாலேயே தீர்க்க முடியாது இந்த பிரச்சனை. நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லுகின்றார்கள், நீ எழுதிப்பாரு 6 வரும்
ந ம இ சி வா ய 6 எழுத்து வருது, 5 எழுத்து மந்திரம் தானே என்று சொல்லப்படுகின்றது. இது என்னால் தீர்க்க முடியவில்லை என்று என் ஆசிரியர் சொன்னார். அதன் பிறகு மறைமலை அடிகளினுடைய திருவாசக உரையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்? அது 5 எழுத்து தான், 6 எழுத்தாக ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், மந்திரங்கள் சொன்னவுடனே பழித்துவிடும். they will materialize themselves. ஆகவே மறைத்து நமக்கு புறத்தில் சொல்லுகின்ற பொழுது 6 எழுத்தாக சொல்வார்கள். ரகசியமாக காதில் ஓதுகின்ற பொழுது குருமார்கள் நமக்கு 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவார்கள். அவற்றை நேரடியாக நூல்களில் எழுதக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது என்று ஒரு குறிப்பு கிடைத்தது. நான் அதை கொண்டு வந்து என்னுடைய ஆசிரியரிடம் கொடுத்தேன். இல்லை, இது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, இவர் சுற்றி வளைத்து மூக்கை தொடுகிறார், வேறு ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும் என்றார். அந்த அர்த்தம் பிறகுதான் எனக்கு கிடைத்தது. என்ன ஆகின்றது என்றால், திருமந்திரத்தை படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு செய்தி வந்தது. அவர் என்ன சொல்லுகின்றார்? சி என்கின்ற எழுத்தை நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுகின்றார். ஒரு நாயை ஓட்ட வேண்டும் என்றால் கூட நாம் என்ன சொல்லுகின்றோம்? சி என்று சொல்லுவதில்லை, சீ போ என்றுதான் சொல்லுகின்றோம். சீ போ என்றால் தான் அந்த நாய் போகும் என்பதால் அதனை என்ன சொல்லுகின்றார்கள்? சி என்பதை